அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவகி தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற முதல் கூட்டமா இன்னைக்கு இருந்திருக்கு. அந்த கூட்டத்துல விஜய் மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்காரா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் வாங்க. விஜய் எல்லா கூட்டத்திலுமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறவரு இன்னைக்கு இந்த கூட்டத்துல அரை மணி நேரம் பேசியிருக்காரு. அப்படி அரை மணி நேரம் என்ன பேசியிருப்பாரு? 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசும்போதே டைலாக் பாட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. இந்த அரை மணி நேரம் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அரசியெல்லாம் உண்மையிலே கத்துக்கிட்டாரா அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த சந்திப்பு கூட்டத்துல விஜய் எப்படி இருந்தாரு நம்ம எல்லாருக்குமே கேள்வி வரும். ஒண்ணுமே இல்லை, எப்படி படத்துல திரையில பார்த்தோமோ அதே விஜய் தான் ஆடியோ லான்ச்ல செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு டாட்டா காட்டிட்டு பாட்டு பாடிட்டு டைலாக் பண்ணிட்டு இருப்பாருல, அதே விஜய் தான் இந்த சந்திப்பு கூட்டத்திலயும் இருந்திருக்காரு. முதல்ல விஜய் ஈரோட்டோட பெருமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி வழக்கம் போல திமுகவை விமர்சிக்கிறதே முக்கியமா வச்சிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்களுக்கு போட்டின்னா திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சாடி இருந்தாரு. ஆனா அதுலயே அவரு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நல்லா ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொடங்கின கட்சி தான் அதிமுக. அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ எதிர்கட்சியாவும் இருக்கிறாங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி அவங்க ஒரு பலம் பெற்ற கட்சியா இருக்கும்போது இவங்க எப்படி உங்களுக்கு போட்டியே இல்லாம இருக்கும்? ஆட்சியே பார்க்காதவங்க, எந்த ஒரு அரசியலுமே தெரியாத விஜய் எப்படி இவங்களை போட்டி இல்லைன்னு சொல்ல முடியும்? சினிமால விஜய் உச்சத்துல இருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க யூஸ் பண்ண அதே நடிப்பு திறமையை தான் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா, அப்பா, நண்பி, நண்பா அப்படிங்கிற அதே சென்டிமெண்ட் வார்த்தைகள் எல்லாம் இங்கேயும் கொட்டி அரசியல் ஸ்ட்ராட்டஜியா அவர் இங்க யூஸ் பண்ணியிருக்காருன்னு மக்களோட பார்வையில இருந்து தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் பேசிட்டு இருக்கும் போது அவரோட ரசிகர் ஒருத்தர் போஸ்ட்ல ஏறி நீங்க கிஸ் கொடுத்தாதான் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு. அதுக்கு விஜய் நீ இறங்கு அப்பதான் நான் கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. இது என்ன கூட்டம்? மக்களோட எதிர்காலத்தை பத்தி பேசுறது, மக்களோட சேவைகளை பத்தி பேசுற வர இடத்துல நீ கிஸ் கொடு அப்பதான் நான் இறங்குவேன் அப்படின்றது ரொம்ப மட்டமான செயலா இருக்குன்னு மக்கள் கருதுறாங்க. பாண்டிச்சேரியில கூட்டம் நடக்கும்போது இவங்களை பார்த்து தமிழக காவல்துறை கத்துக்கணும்னு சொன்ன விஜய், நீங்க இன்னைக்கு கார்ல வந்துட்டு இருக்கும் போது உங்க ரசிகர்கள்லாம் உங்க பெண் தொடர்ந்து வரும்போது அவங்களுக்கு நீங்க ஏன் எந்த அட்வைஸுமே பண்ணல? அது விபத்துக்குள்ளாகவும் நீங்க அட்வைஸ் பண்ணியிருந்தா ஏன் இங்க ஒருத்தர் இந்த மாதிரி போஸ்ட் மரத்துல நின்று அந்த ஒரு செயல்களை ஈடுபட போறாரு? நீங்க போலீஸ் மேல புகார் விடும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க ரசிகர்களும் இருக்காங்க அப்படிங்கிற பார்வை இங்க இருக்கு. இந்த கூட்டத்துல அவர் முக்கியமா சொன்னது, நான் சலுகையை எதிர்த்து நிக்கிற ஆள் கிடையாது. காஞ்சிபுரத்துல நான் சொன்ன வாக்குறுதிகளாம் பல பேர் திருச்சி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது இலவசம் அப்படின்றது மக்களோட வரிப்பணத்துல இருந்து தான் நான் கொடுக்க போறேன் போது, இலவசமா எல்லாருக்குமே நான் வீடு கட்டி தருவேன் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா வீடு கட்டி தரணும்னா எல்லாருக்கும் இடம் வேணும். பட்டா சார்ந்த ஒரு இடம் இருந்தாதான் எல்லாருக்கும் வீடு கட்ட தர முடியும். அப்படி இருக்கும்போது இதை பத்தின வழிமுறைகள் எல்லாம் சொல்லாம, இதை பத்தின முழு விவரங்கள் எல்லாமே சொல்லாம நீங்களும் இப்ப போய் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ டிஎம்கே ஒரு தீய சக்தி, அவங்க போய் வாக்குறுதிகள் கொடுத்துதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னா நீங்களும் தீய சக்தி தானே, போய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கு தான் பொதுமக்களிடமே இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. திரைப்படத்துல நீங்க ஒரு இலவசமா கொடுத்த ஒரு பொருளை நெருப்புல போடுற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருப்பீங்க. அது அப்போ மக்களோட வரிப்பணம் இல்லையா? அப்போ டிஎம்கேவோட ஆதரவு இருந்தீங்களா? அதனால உங்களுக்கு அரசியல் ஞானம்ல வரலையா அப்படின்ற கேள்விதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே எழும்புது. இந்த கூட்டத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே திமுக அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி அப்படின்னு, டிவிக்கே தூய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வராமலேயே இவர் என்னென்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்வாருன்னு தெரியாமலே இவர் எப்படி தனக்கே டைட்டில் கொடுத்துக்கலாம், நாங்க தூய சக்தி, நாங்க இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்களுக்கு டைட்டில் கொடுக்கறது ஒரு பொய்யான விமர்சனமா தான் வலுப்பெற்று இருக்கு. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க இந்த சூழலையும் மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான சேவைகளை பத்தி அவர் எதுவுமே பேசல. வழக்கம் போல பஞ்ச் டைலாக் பேசிட்டே தான் அவர் போயிட்டு இருக்காரு. இது போன்ற உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள போஸ்ட்கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.